ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நாம நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ், இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். மார்க்கெட் நேற்று ஓப்பன் நம்மளோட R2க்கு வெளியே ஓப்பன் பண்ணிடலாம். 23,036ன்னு அந்த லெவலில் R2க்கு வெளியே ஓப்பன் பண்ணியிருந்தான். வெளியே ஓப்பன் பண்ணவன் ஃபர்ஸ்ட் கேண்டிலே ஒரு நல்ல சப்போர்ட் நம்மளோட R2ல இருந்து மேலே போயிருக்கான். ஆனால் நிற்க முடியல. அவன் நேரா கீழே எங்க வந்திருக்கான் பாருங்க. எக்ஸாக்டா நம்மளோட R1ல சப்போர்ட் எடுத்தவன் பிரேக் அவுட் பண்ணி மேல வந்து க்ளோஸ் வச்சிருக்கான். திரும்பியும் எக்ஸாக்டா நம்மளோட R2ல ஒரு கரெக்ஷன் சப்போர்ட் அங்க பிடிச்சவன் தான் நேரா போயிட்டே இருந்துட்டான். இதெல்லாம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்ட்ரைக், இந்த பிரைஸ் எல்லாமே நாம ப்ரீவியஸ் டேல கிடைக்கிற க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி எடுக்கிற லெவல்ஸ் அப்படின்றத நாம ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு தான் இருக்கோம். நேத்து இதன்படி என்ன நடந்திருக்கணும் அப்படின்றத பாருங்க. முதல் நாளோட க்ளோஸ் ப்ரைஸ் நம்ம கால் இந்த R1 அப்படின்றது என்ன கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைக் இருக்கும். அந்த ஸ்ட்ரைக்கோட காலோட க்ளோஸ் ப்ரைஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுதான் R1. அப்ப இந்த R1ல எக்ஸாக்டா சப்போர்ட் எடுத்திருக்கானா என்ன நடந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. கால் செல்லர்ஸ் எல்லாம் அந்த க்ளோஸ் ப்ரைஸ்ல R1 வந்து டச் பண்ணிருக்கு அப்படின்னாவே காலோட பிரைஸ் க்ளோஸ் ப்ரைஸை டச் பண்ணிருக்கு. என்னதான் பிரைஸ் 22,907ல முதல் நாள் க்ளோஸ் ஆகி மறுநாள் ஓப்பன் 23,036, கிட்டத்தட்ட 130 பாயிண்ட் கேப் அப் ஆயிருந்தாலுமே பிரீமியத்துல திரும்ப வந்து க்ளோஸ் பிரைஸ்ல சப்போர்ட் எடுத்திருக்கான். கால் சைடு எல்லாமே க்ளோஸ் பிரைஸ்ல சப்போர்ட் எடுத்திருக்கான். ஓகேவா? சப்போர்ட் எடுத்திருந்தா என்ன நடந்திருக்கணும்? சப்போர்ட்ல கால் செல் பண்ணியிருந்தவன் எக்ஸிட் ஆயிருக்கணும். எப்ப ஆள விடுறா சாமி, எனக்கு இந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், காஸ்ட் டு காஸ்ட்லயோ இல்ல லாஸையோ புக் பண்ணி நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி காலோட க்ளோஸ் பிரைஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பிரீமியத்திலையும் இதே விஷயங்கள் நடக்கும். க்ளோசிங் ப்ரைஸ், ஆவரேஜ் ப்ரைஸ், இதில் தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத பாருங்க. நேற்று கால் செல்லர் வெளியே வந்ததுக்கு உண்டான காரணம் தான் மார்க்கெட்ல இப்படி ஒரு மொமெண்டம். நாம ஒவ்வொரு நாளும் ப்ரீமியத்தில் இந்த ஏரியா சப்போர்ட், இந்த ஏரியா ரிஜெக்ஷனாக இருக்கிறது, ரெசிஸ்டண்டா இருக்க வாய்ப்புன்னு சொல்றது எல்லாமே அந்த மாதிரியான ஏரியாங்க தான். செல்லர் வெளியே போறதுக்கு எந்த இடத்துல ப்ராபபிலிட்டி அப்படின்ற விஷயத்த தான் சொல்றோம். அதெல்லாம் எப்படி சொல்றோம், ஏன் சொல்றோம் அப்படின்றதெல்லாம் பிரீமியத்துல என்ன நடக்குது அப்படின்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் நான் எடுத்துட்டு வரேன். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் 23,383, 23,288, 23,105, 23,016. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா 23,100. இந்த ஸ்ட்ரைக்கு நல்ல சப்போர்ட்டா செயல்படுறதுக்கு வாய்ப்பு. பிரைஸ் இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழேயும் பிரீமியம் இந்த ஸ்ட்ரைக்ல சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல, பிரீமியத்தோட சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட்ல டவுன் சைட்ல மொமெண்டம் கிடைக்க வாய்ப்பு. இது நமக்கு நம்மளோட S1ம் அந்த பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கு. இருக்கிற லாஜிக் அப்பனா நீங்க புரிஞ்சுக்கணும். புட் சைடு க்ளோஸ் பிரைஸ்க்கு மேல நிக்கிற சூழலும், புட்டு காலை வின் பண்ற சூழலும் அங்க அமைஞ்சது அப்படின்னா பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சிரும். கிடைச்சது அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு ஃபால் கிடைக்க வாய்ப்பா மாறிடும். 23,100க்கு மேல இருக்கிற வரையும் மார்க்கெட் தொடர்ந்து மேல போக வாய்ப்பா இப்போதைக்கு பிரீமியம் காமிக்குது. லைவ் மார்க்கெட்ல பிரீமியத்துல நடக்கிற சேஞ்சஸ் தான் உங்களுக்கு முக்கியம். ஓகே, இப்போ நேத்து நடந்த விஷயத்த உங்களால
எந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படின்ற டேட்டாவை எடுத்து எழுதுங்க. எழுதி அந்த டேட்டாவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க என்னெல்லாம் டேட்டா மார்க்கெட்ல இருக்கும் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இருக்கும். இதை தாண்டி செல்லரோட பொசிஷன்ஸ் எங்க எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்க்கறது எல்லாம் மார்க்கெட்ல வெளிப்படையா இருக்கிற ரெண்டே ஆப்ஷன் இதுதான்: ஆக்டிவ் கான்ட்ராக்ட், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் முதல் நாள் என்ன காமிச்சுக்கிட்டு இருந்தது? 23,100 கால், 200 கால், 300 கால், 400 கால், எல்லா கால் ஸ்ட்ரைக்லயும் அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். புட்டை கம்பேர் பண்ணும்போது கால் சைடில் அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி புட்டில் பார்த்தீங்கன்னா புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஒரு கிட்ட இருக்கிற ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேல எந்த இடத்துல புட் சைடில் இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட முதல் நாளோட லோ இந்த ஸ்ட்ரைக்குக்கு 23,800க்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரைக்குகள் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறவங்களால என்ன பார்க்க முடியும்? மார்க்கெட்டுக்கு 23,100 ஸ்ட்ரைக்கு, 200 ஸ்ட்ரைக்கு, 300 ஸ்ட்ரைக்கு, 23,000 எல்லாத்துலேயும் காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கு. அப்போனா மார்க்கெட்டு கீழே போக தான் வாய்ப்பு, எல்லாமே ரெசிஸ்டண்டா செயல்பட வாய்ப்பு அப்படின்றது மட்டும்தான் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, ஆக்டிவ் கான்ட்ராக்டை ஃபாலோ பண்றவங்க என்ன நினைச்சிருப்பீங்க? ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி டேல ஃபர்ஸ்ட் இருக்கிற காலும் ஃபர்ஸ்ட் இருக்கிற புட்டும் ஆல்மோஸ்ட் ஜீரோ பண்ணிடுவான். அதுதான் நடக்கும். ஆனா அந்த ஜீரோ பண்றது மார்க்கெட் முடியும் போது நிக்கிற ஸ்ட்ரைக் ஜீரோ ஆகுது. லைவ்ல என்ன நடக்குது? லைவ்ல அந்த டேபிள்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நேற்று நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் 23,000 காலில் தான் அதிகப்படியான வால்யூம் கிடைச்சி டேபிள் டாப்ல இருந்திருப்பான். அதுக்கு அடுத்து மார்க்கெட் மூவ் ஆக 23,100 கால் வந்திருப்பான் டேபிள் டாப்புக்கு. 23,200 வந்திருப்பான் திரும்ப மார்க்கெட் மேல போக போக. இந்த இடம்லாம் என்ன நடந்திருக்கணும்? 23,000 கால் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கான் அப்படின்னா மார்க்கெட்டை 23,000க்கு கீழே முடிக்க போறான் அப்படின்றது தான் டேபிள்ல வாட்ச் பண்றவங்க புரிஞ்சுக்க முடியும். 23,000க்கு கீழே முடிக்க போறான்னா புட்டுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. புட்டோட ஸ்ட்ரைக் 23,100 புட்டு எடுத்தீங்கன்னா அவன் மினிமம் பிரைஸ் அவனுக்கு 100 ரூபாய் கிடைக்க போகுது. இப்படிலாம் தான் கால்குலேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு கால் செல்லரா இருந்தாலும் சரி, புட் செல்லரா இருந்தாலும் சரி, அவனோட லாஸையும் ப்ராஃபிட்டையும் எதை பேஸ் பண்ணி புக் பண்ணுவான் அப்படின்ற கான்செப்ட், அந்த லாஜிக்கை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அது எல்லாமே எங்க அமையும்னா எல்டிபி தான். எல்டிபி தான் சொல்லும் இந்த ஸ்ட்ரைக் யாருக்கு சொந்தம் அப்படின்றது. எல்டிபியை ஃபாலோ பண்ணுங்க. எல்டிபி கூட ஹையையும் லோவையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. எல்டிபி அப்படின்றது லைவ் மார்க்கெட்ல மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஆனா ஹை லோ அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் கிடைக்கும். அதாவது காலுக்கு ஹை கிடைக்கிற அதே நேரத்துல புட்டுக்கு ஹை கிடைக்க போறது கிடையாது. புட்டுக்கு லோ கிடைக்கிற அதே இடத்துல காலுக்கும் லோ கிடைக்கிற அந்த வாய்ப்பு தான் கிடைக்கும். ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல ஹை கிடைக்க போறது கிடையாது. அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு கால் புட்டோட ஹை லோவையும் எல்டிபியும் கம்பேர் பண்ணி பழகுங்க. மார்க்கெட்டோட சூழ்ச்சமம் அதுல தான் இருக்கு. இந்த பிரீமியத்தெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும், இதுக்கு நான் எவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், இந்த மாதிரியான டவுட்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நாம இந்த விஷயத்த ஒரு கோர்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆப்ஷன்ஸோட சக்சஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படின்ற சூட்சமம் உங்களுக்கு தெரியும். இதுல நாம கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது, ஆப்ஷன் செயின் எப்படி மூவ் ஆகுது, ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டேபிள் எப்படி ஃபார்ம் ஆகுது, மார்க்கெட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை எப்படி ஃபாலோ பண்ணணும், இந்த விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதை தாண்டி ஸ்ட்ராட்டஜிஸ், நாம யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ், செல்லர் ஒவ்வொரு நாளும் எந்த ஏரியால என்ட்ரி ஆகுவான், எந்த ஸ்ட்ரைக்ல என்ட்ரி ஆகுவான், அந்த ஸ்ட்ரைக்ல நாம எப்போ என்ட்ரி எடுக்கணும், அந்த ஸ்ட்ராட்டஜி, செல்லர் வெளியே போற நாள் எந்த இடத்துல அமையும்,
அதை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜி, இன்ட்ராடேல ஒவ்வொரு நாளும் பாட்டத்துல எப்படி பிக் பண்றது அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த 3 ஸ்ட்ராட்டஜிங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அது போக ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. இது கூடவே உங்களுக்கு சப்போர்ட்டா டூல்ஸ் கிடைக்கும், கூகுள் ஷீட்ஸ். இதெல்லாம் வேணும், நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மள வாட்ஸ்அப் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இங்க மென்ஷன் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 8122267073. இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க நம்மள இந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க. காண்டாக்ட் பண்ணி தேவையான தகவல்களை பெற்றுக்கோங்க. இங்க நாம மார்க்கெட்ல என்னோட அனுபவத்துல நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை இப்போ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலயமா என்னோட ப்ராஃபிட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த கத்துக்கிட்டு உங்களாலையும் கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ண முடியும். நாம சொல்ற லாஜிக்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நாம சொல்ற என்ட்ரி கண்டிஷன்ஸ் கிடைக்கிற வரையும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ற பொறுமை உங்களுக்கு இருந்ததுங்க அப்படின்னா உங்களாலையும் சக்சஸ் பண்ண முடியும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல. விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, வீடியோ இவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட இந்த கோர்ஸ் ப்ரைஸ் இப்போதைக்கு 6499 அந்த ப்ரைஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. கூகுள் ஷீட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு ஃப்ரீயா வந்துடும். அடுத்து இந்த 3 கூகுள் ஷீட்ஸுமே சேர்த்து பர் மந்த் 500, அதுதான் சார்ஜஸ். உங்களுக்கு கோர்ஸ்ல மேனுவலா எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நாம சொல்லி கொடுத்துருவோம். அதை தாண்டி கூகுள் ஷீட்ஸ் எல்லாம் ஒரு சப்போர்ட்டுக்கு தான். உங்களுக்கு மேனுவல் கால்குலேஷன் தெரிஞ்சிடும். மேனுவலா ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணலாம். இந்த கூகுள் ஷீட்ஸ் அப்படின்றது கம்பல்சரி உங்களுக்கு தேவை அப்படின்லாம் கிடையாது. நீங்க மாசம் மாசம் பே பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. மேனுவலா எல்லாத்தையும் எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே நாம சொல்லி கொடுத்துருவோம். அதன்படி நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, வீடியோ முடிச்சுப்போம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.